Good morning. Good morning. Good morning, all leaders. என்னோட பேர் போதும் பொண்ணு, கரூர்ல இருந்து வரேன். டிஸ்ட்ரிக்ட்ல டைமண்ட் டைரக்டர். கிரேட். என்னோட பேச்சு வர மாட்டேங்குது. குருவா இன்னைக்கு வழிநடத்திட்டு இருக்க மோகன்தாஸ் சாருக்கும், என்னை சிறப்பாக வழிநடத்திட்டு இருக்க கற்பகம் மேடத்துக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்போ மாற்றப்பட்ட சாருக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த அளவுக்கு அடையாளம் பார்த்துட்டு இருக்கிற குடும்பத்துக்கு நன்றி சொல்லணும். நான் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சவால் சக்சஸ். சவால்னா சும்மா சாதாரண இல்லை. நான் ஒரு கிராமத்தில் பிறந்து இன்னைக்கு இத்தனை மான மரியாதை கிடைக்குது அப்படின்னா சத்தியமாக எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் முடிவை நான் எடுத்தேன். எவ்வளோ சவால், நிறைய சவால். எங்கள் வீட்டுக்காரர் வந்து டிரைவரு, அவருக்கு ஒரு 5 ரூபா வந்தால் போதும்னு இந்த வாய்ப்பு எடுத்தேன். நான் வாய்ப்பு எடுக்கும்போது எனக்கு வந்து வாய்ப்பு எடுத்ததுக்கு அப்புறமா நான் சரி பண்ண அப்படின்னு சொன்னார். பண்ண ஆரம்பித்தேன். பேக் பண்ணுக்காக சப்ளிமெண்ட் எடுப்பேன். பேசிக்காக உள்ளே வந்து தான் வந்து ஹெல்த்துக்காக உள்ள வந்தேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நான் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறப்பான்னு சொன்னேன். அவரும் சரின்னு தான் சொன்னார். கிராமம் இல்லை, 4 பேர் என்ன சொல்லுவான், டேய் உன் முன்னாடி இனிமே அங்கே இங்கே அடையிறான், கதை அங்கே போய் காலிங் பண்ண தட்டுறான், இங்கே போய் தட்டுறான், இதெல்லாம் சொல்லலாம் மாட்டாங்களா கிராமத்தில். இவ்வளோ பெரிய விஷயம் வந்து அதுக்கப்புறம் நீரும் பிஸ்னஸ்லாம் ஒன்றும் ஒரு விஷயத்த சொன்னார் நல்லாவே வேண்டாம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை எப்படி நல்லா இருக்குச்சோ அது மாதிரி நிறைய பேருக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தான் இந்த வாய்ப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் எடுத்து அவர் என்ன சொன்னாலும் சரி நான் காதுக்கே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தான் பிஸ்னஸ் புரிஞ்சு அவருக்கு புரியல. புரியாத பிஸ்னஸை போய் அவருக்கு புரிய வைக்கணும்னு நினச்சா எனக்கு லேட் ஆகிடும். அதனால சரி நான் ரன் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தேன். நிறைய சவாலை சந்தித்தேன். ஒரு டைம் வண்டிக்கு போயிட்டு வந்தாருன்னா 10 நாள் 5 நாள் 20 நாள் கூட ஆகும். மறு டைம் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் சாவி எடுத்து போயிடுவார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, லேடிஸ் நிறையா இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு கிராமத்துலேருந்து ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு 3 வெளிநாடு போயிட்டு வந்துட்டு கார் வாங்கிட்டு வந்துட்டு இவ்வளோ மாலை மரியாதையோட நிற்கிறேன் அப்படின்னா சும்மாலாம் இல்லை. 2 வீலர் சாவியை எடுத்து போயிடுவார். எடுத்து போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபோன் பண்ணுவேன். யாருக்கு ஃபோன் பண்ண சொல்லி தெரியுங்களா? கற்பகம் படத்துக்கு ஃபோன் பண்ணுவேன். அக்கா 2 வீலர் சாவி காணாம போச்சு. அப்படியாம்மா, சரி சிந்தி எனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படிம்பாங்க. அப்படியா, உடனே போய் ஒரு சாவி போகிற மெக்கானிக்கை பார்த்து 3-4 சாவி வாங்க. யாருக்குலாம் அந்த தைரியம் வருதோ. அப்புறம் அங்கே 3 சாவி வாங்கிட்டு வந்து வண்டி எடுத்துட்டு போனோம்னா வண்டி எடுத்துட்டு அந்த கரூர் பாடம் ஏறும்போதே எங்கள் வீட்டுக்காரத்துலேருந்து ஃபோன் வரும். இல்லை நீங்கள் திடீர்னு வண்டியிலேருந்து போகும்போதே ஃபோன் வருதுன்னு ஓரமாக நிற்பேன். நின்று சொல்லுப்பா அப்படிமா, வண்டி யார் நம்ம வண்டிக்கு மாதிரி தான் போதுன்னு சொல்கிறாங்க. எப்படி சாவி தான் நான் லாரி கொண்டு வந்துட்டேன் அப்படிம்பாரு. அப்படியாப்பா, சரி வா பேசிக்கலாம், வீட்டுக்கு வீட்டுக்கு வா பேசிக்கலாம்னு சொல்லுவேன். சரி அப்படின்ட்டு அப்புறமா எனக்காக வேண்டி ஒரு வாரம் 10 நாள் ஓட்டுற மனுஷன் 2 நாளே திரும்பி வந்து என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீ வீட்டில் சாவி இருக்கணும் எடுத்துட்டு போற அர்த்தம். யார் இந்த ஐடியாலாம் உனக்கு கொடுத்தா? ஃபோன் பண்ணு, இப்போ வந்து மோகன்தாஸுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்பாரு. அந்த மாதிரி தான் இப்போ யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணு. எனக்கு பிடிச்சிருக்குது வியாபாரம். எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினச்சின்னா நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். இது வந்து இன்னைக்கு அளவுக்கு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய். ஒன்று எனக்கு ஃப்ரீடம் கொடு, இல்லையா சப்போர்ட் பண்ணு. இந்த 2 விஷயமும் செய்யலையா என்னை கஷ்டப்படுத்தாது. நீ எத்தனை நாளைக்கு பண்ணாலும் அப்படின்னு சொன்னேன். ஏன் இந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிஸ்னஸ் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் இப்போ 5000 போதும் உள்ள வந்தேன். நிறைய விஷயத்தை இன்னைக்கு பார்த்தேன் வெஸ்டிஜில். அதுக்கப்புறமா எடுத்து பண்ணும் பொழுது நிறைய சவுல் வந்துட்டு வண்டி சாவி மட்டும்தான் நிறைய போச்சு. நான் சொல்ல டைம் அதனால வேண்டாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னேன். எனக்கு 3 வருஷம் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சப்போர்ட் மட்டும் 3 வருஷம். வெளியே போகிறதுக்கு அலோட் பண்ணுறது மட்டும் 3 வருஷம் கொடுத்தேன். அவர் என் கூட வாய் பேச்சு கூட 3 வருஷம் வாய் பேச்சு கூட 3 வருஷம் பேசல. பிஸ்னஸ் சக்ஸஸ்னா அவர் திரும்ப ரிட்டர்ன் நம்மகிட்ட வரணும். பழைய மாதிரி மாறணும்னா என்ன டைம் கொடுக்கணும்? செக்கு கொடுக்கணும், வருமானம் கொடுக்கணும். அந்த 3 வருஷத்துல எனக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு தெரியுங்களா? வீட்டோட லோனை கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் நல்ல ஃபீஸை கட்டணும், அதே ஸ்கூலில் தான் இருக்கணும். பிள்ளைய கூட மாற்றினா அவ்வளோதான். இந்த பிஸ்னஸை செய்யணும்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னார். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். இந்த பிஸ்னஸை எடுக்கணும்னா ஃபேஸ் பண்ணுறதை கற்றுக்கிட்டாலும் பிஸ்னஸ் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும். எனக்கு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 35,000 ரூபாய் இருந்தால் தான் நான் ரன்னே பண்ண முடியும். வீட்டு ஃபேமிலியுமே அப்புறம் பிஸ்னஸ் வேறு இருக்குது.
சும்மா கூட இல்லைங்க, பிசினஸ்ல யாருக்குமே கிடைக்கும். என்னோட பெட்ரோல் செலவுல இருந்து, என் டீம் செலவுல இருந்து, யார் வேணாலும் கேளுங்க, என் டீமை 10 பைசா செலவு பண்ண மாட்டேன் இடத்துல நான் இல்லவே இல்லை. அவங்க 4 பேரும் உட்காந்தாலும் டீ செலவு பண்ணுவேன், 10 பேர் உட்காந்தாலும் சாப்பாடு செலவு பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தேன் கையில. எப்படி எல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்து சக்சஸ் ஸ்டோரியில நிறைய பார்ப்பேன். நான் சக்சஸ் பண்ணுங்க எல்லாருமே செவ்வளோ தாண்டாதவங்க யாருமே சக்சஸ் பண்ணல. அந்த விஷயத்த நான் உணர்ந்தேன். அப்போ இந்த விஷயத்தான் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ஸ் வந்து 2018 முடிச்சு அதுக்கப்புறம் சில்வர் முடித்தேன். சில்வர் முடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய சவுல் வந்துச்சு. அதை தாண்டி வந்தேன். அதுக்கப்புறமா கொரோனா வந்துச்சு. எங்கள் வீட்டில் 2 லாரிங்க, லாரிக்காரனாங்களே எங்கள் வீட்டில் தெரியும். அந்த மாதிரி லாரி 2 வச்சுட்டு இங்கிட்டு நினைச்சு 10 பைசா வருமானம் இல்லை. என் அக்கௌண்ட் வந்து 19,000 விழுந்துச்சு. 19 ரூபாய் பார்த்து இந்த மனுஷன் சொன்னாரு. அப்போ அதே டைம்ல அந்த வண்டிக்கு டாக்ஸி, இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ். மனுஷன் இங்க இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்து போய் வீட்டுல கட்டினாரு. நான் என் அக்கௌண்ட்ல 19,000 விழுந்துச்சு. அப்போ அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன், பாத்தியாப்பா எத்தனை கொரோனா வந்தாலும் மரணம் வந்தாலும் இது சிஸ்டம், இங்க வருமானம் வரும், இங்க வருமானம் வரதுனால தான் நான் பிடிச்சேன் அப்படின்னு. அப்பவும் அவருக்கு நம்பிக்கை வரல. ரைட் ஓகே ஏதோ வந்துச்சா ரைட் அப்படின்னு அவனுக்கு அப்படியே மேலானதான் போயிட்டே இருந்துச்சு. ரைட் அவ்வளோதான் புக்கெட் போறதுக்கு ரெடியானேன். போய் பாஸ்போர்ட் எடுத்து வந்து காட்டுறேன், போ அப்படிங்கிற. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா நான் பாஸ்போர்ட் எடுத்துக்காரு இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போ உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நானும் போட்டேன். ஏன்னா நம்ம வந்து பிசினஸ் நமக்கு புரிஞ்சிருச்சு. அவர் போய் திருப்பி புரிய வைக்க முடியுமா நம்ம? அது வரைக்குமே போயிட்டு இருந்தேன். ஃபண்டு ஏறிச்சு, புக்கெட் ரெடி ஆயிட்டேன். மனுஷன் அன்னைக்கு கூப்பிடுறாரு, வா பார்லர் போலாமா அப்படின்னு. என்ன நடக்குது அன்னைக்கு தான் எங்க உங்ககிட்ட போய் என்ன கூட அங்க நிக்கிறாங்கன்னு சொல்ற மனுஷன் அன்னைக்கு பார்லர் கூட்டி போறாரு. அன்னைக்கு புக்கெட் பொண்ணுக்கு மேமலாம் கதவுல வந்திருந்தாங்க, அவங்க கூட தெரியும். தலையெல்லாம் அப்படி பண்ணி அது களைஞ்சு பெறக்கூடாதான், அதெல்லாம் சால் போட்டு கட்டி பத்திரமா குடிக்க இருந்தாரு. யாருங்க பண்ணாதன்னு சொல்லி எவ்வளவு வார்த்தையெல்லாம் பேசுமோ அவ்வளவு வார்த்தை பேசின மனுஷன். புக்கெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறமா திரும்ப வேதாள முருகமரம் ஆச்சு. ஏன்னா கிராமம் இல்ல, வேதாள முருகமரம் வச்சு தாண்டி வந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு லோன் கட்டுற அளவுக்கு, இன்னைக்கு காருக்கு லோன் கட்டுற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறோம். அப்படின்னா நான் ஒவ்வொரு சக்சஸையும் கடந்து வந்தேன். முதல்ல யார் ஃபேமிலிஸ் கடந்து வரீங்களோ அப்புறமா நாட்டை கடந்துடலாம். சண்டைப்படுவாரு, உடனே போன் வரும், எங்க வரும், சென்னைக்கு தான் வரும், போன விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இடத்துல இருந்து என்ன வேணா பண்ணிட்டு போட்டு நான் விட்டுருவேன். மனுஷன் 10 ரூபாய் காட்டினா ரைட்டு ஓகே அப்படிம்பாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு எப்போ புரிஞ்சாருன்னா கார் ஃபங்க்ஷனில் கொண்டாந்து எடுத்தேன்னு இல்லை. நான் ஃபாரின் கூட்டிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் வர்றதுக்கு முடியல. அடுத்த ஃபாரின் கண்டிப்பாக லண்டன் கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். கார் ஃபங்க்ஷன் வந்து கார் ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆகி 2 நாள் தான் இருக்குது, ஃபங்க்ஷன் ரெடி ஆகியாச்சு. அப்புறம் ஃபோன் வருது, கற்பமரத்துக்கு கொண்டு நம்பரை கொண்டா பேசுகிறேன் அப்படின்னு. ஏன்னு தெரியுங்களா, இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க கார் பண்ண வந்து நீங்கள் தான் கட்டணுமாமா, அதையும் போய் கட்டுறேன். இப்போ சொல்கிறாரு கார் 38,000 ரூபா ஆகணும்னா, அப்பா சாமி நான் ஒன்றுமே கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு. முடிச்ச பண்டு அப்படியே இருக்கு. இன்னைக்கு கட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்த கார் ரெடி ஆகி போகிறோம். கார் இன்னும் வாங்க மாட்டேன், வெஸ்டேஜ் இல்லைன்னு கண்டிப்பாக வாங்குவேன். 2020 ஏன்னா வீடு அவன் கட்டின வீடு 1 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு கரூரில். ஆனால் இருந்தாலும் நான் சொந்தமாக இன்னைக்கு எப்படி கார் வாங்கணுமோ அதே மாதிரி என் வீடு 2027 அதே ஜூலை அதே என் பையன் பர்த்டேக்கு எங்கள் அப்பா பர்த்டேக்கு வீடு வெஸ்டேஜ் இல்லைன்னு போட்டு வாங்கிட்டு அந்த இதில் தான் போய் என்னோட காரை நிப்பாட்டணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். எப்போ கார் ஃபங்க்ஷன் நிற்க இந்த மாதிரி முடிவு அங்கே பார்த்தீங்கன்னா படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th, டிவிக்கும் ஃபேனுக்கும் ஒரு ஆள், என்னடா நடக்குது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பார்த்தாங்க. நிறைய எங்கள் ஊர் சைடாக போனோம்னா ஒரு பெரிய கரைக்கு போனோம்னா இங்கேருந்து போகும்போதே சொல்லுவாங்க வர திமிரா நடந்து போகிறா பாரு அப்படின்னா. நேரத்தில் ஒரு பெரிய கரைக்கு போகிறேன், பாப்பா வந்துச்சு கார் சுற்றி நிற்கிறேன் 10 பேர். இதுதாங்க உலகம். அவங்களே தான் சொன்னாங்க இதெல்லாம் சோப்பு திரியுது அப்படின்னு. இது அடங்காதுன்னு சொன்னாங்க. அதே ஆளுக்கு முன்னாடி இன்னைக்கு காரில் போய் நிற்கும் போது இங்க ஒருத்தவா சாப்பிட்டு போலான்றாங்க, இங்க ஒருத்தர் சாப்பாடு வச்சுட்டேங்கிறாங்க, இங்க ஒருத்தவா டீ வச்சுட்டேங்கிறாங்க, பால் வாங்க போனா நீங்க வந்துட்டீங்கன்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மாதிரி எங்க மாற்றம் கிடைக்குது? இந்த மாற்றம் எங்க இருந்தாலும் வருதான்னு பாருங்க. என் வீட்டுக்கார கூட சொன்ன வச்சு கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவர் சொன்னதை கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு கையேந்திரி கொடுப்பான்னு கேட்டுட்டு செப்பல் வாங்குற கூட கேட்டு தான் வாங்கினேன் நான். எனக்கு இந்த செப்பல் வாங்குற விஷயம் தாங்க என்னை வெஸ்டேஜ் ஜெயிக்கவே வச்சுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிடுறேன், செப்பல் வாங்குறது வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி பிரான்ச் முடிச்சு சில்வர் முடிக்கிற அந்த தருணத்தில் செப்பல் கொண்டு போய் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் செப்பலை
செப்பல் நான் வாங்கிட்டு போறேன். நீ என்ன சம்பாதிக்க செப்பல் நேற்று வாங்கி இன்னைக்கு வாங்குறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்பதான் நினைச்சேன் எப்போதுமே இனிமேல் வந்து கையேந்து கூடாது இவர்கிட்ட. நம்ம வந்து எத்தனையோ பத்தி கொடுப்போம், அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கு. நம்ம எடுத்துக்கிட்ட பிசினஸ் எத்தனையோ பத்த பாட வைக்கணும். நான் மட்டும் இன்னைக்கு இங்க இருந்து நிக்கல. நான் புக்கட் போனப்ப ஒத்தையாட போனேன். அதுக்கப்புறம் தாய்லாந்து பட்டாயா போறப்ப 7 பேர்த்தோட போனேன் டீமோட. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார் வாங்குறதுக்கு எனக்கு கீழே என்னோட பிரதர் ஓன் பிரதர் தான். அவர் இன்னைக்கு கார் வாங்க தருணத்தில் இருக்காரு. அடுத்து அதே இந்த தேய்ச்சி அவருக்கு சொந்தமாக போகுது. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒவ்வொருத்தரும் வளர்க்கக்கூடிய விஷயத்துல தான் நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம். அப்போ ஒரு படிப்பு இங்கே ஒரு விஷயமே இல்லைங்க. யார் படிப்பு பெருசா இருக்காங்க? நீங்க படிச்சவங்க படிச்சுட்டு இருக்காங்களா? இன்னைக்கு வேலை அதே மாதிரி கொஞ்சம் வேலையை சோப்ப போறாங்க. இன்னைக்கு நிரந்தரமா ஒரு வேலைக்கு போக முடியுது அவங்களால? 10,000 ரூபாய் கொண்டு வீட்டில் கொடுக்க முடியுதா? அந்த கமௌண்ட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ பத்த நானும் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்த பஸ் கூட எங்களோட சித்தப்பா பையனோட பஸ் தான். சார் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அவன் சொன்னான், நான் போன் பண்ணி பஸ் லேட் ஆயிடுச்சு காணப்பான்னு கேட்கும்போது சொன்னான், அக்கா நீயா வந்த சொல்லியிருந்தா பஸ் புக் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். அதை சொல்லியிருந்தா முன்னாடியே 1000 மிச்சம் முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு பாருங்க, அதே பையன் டீ வாங்க கூட காசு கொடுக்கறது கூட இருக்கா வரேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னைக்கு 1000 ரூபாய் வந்து உனக்கு பஸ்ஸுக்கு ஃப்ரீயா சென்னைக்கு அனுப்புறேங்கிறான். இந்த மாதிரி ஒரு தருணம் எங்கேயாவது கிடைக்குதுன்னு பார்த்தா சத்தியமா கிடையாதுங்க. அதே மாதிரி விசாக்காவோட கார் ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம். எனக்கு இதோட 11வது கால் வந்துருச்சு. என்னம்மா உங்க கார் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இன்னொரு அம்மாவோட கார் ஃபங்க்ஷனு எவ்வளோ ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கோம். இது உண்மையாலுமே வெஸ்டில நடக்குதான்னு கேட்டாங்க. சார் இப்ப 2 காரு இன்னும் ஒரு 4 மாசம் போருங்க, அது 5 காரா அங்க நிற்காங்க. வெளியே போய் தான் ஃபர்ஸ்ட் பேசினேன். சார் நான் சென்னையில இருக்கேன் சார், ஒரு மீட்டிங்ல வந்துட்டேன், நாளைக்கு வரேன் சார், உங்களுக்கு இந்த பிளான தரேன், நீங்க ஒர்க் பண்ணலாம் சார், உங்களுக்கு இந்த வாய்ப்பு சார் சொன்னேன். கண்டிப்பா எனக்கு வந்து கூப்பிடுமா மறந்துடாது, சேவ் பண்ணிட்டேன் அப்படியே கேட்டு வேற கேட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொருத்தரும் அந்த ஃபேஸ் பண்ற விஷயத்தை கத்துக்கிட்டாலே சவால் எவ்வளவு வேணாலும் வரும், ஆனா இங்க சக்சஸ் உறுதி. அதான் நான் சொல்லுவேன். சவாலை தாண்டி சவாலை தாண்டி முடிச்சிட்டீங்கன்னா சக்சஸ் ஒவ்வொன்றுமே. இன்னைக்கு பிரான்ஸ்ல மாலை, சில்வர்ல மாலை, கோல்டுல மாலை, ஸ்டார்ல மாலை, டைமண்ட்ல திருச்சியில பாருங்க கொட்டுன்னு கொட்டுச்சு. அதை விட இன்னைக்கு இங்க ஆனந்த கல்லிலே வந்து போடுறாங்க. அத்தனை எங்க மாலை இந்த மாதிரி நேரத்துக்கு படிச்சாலும் இப்படி போடுறாங்க. சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு அந்த ஃபேனுக்கு டிவி 4 சோத்து மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய தேசத்துல இவ்வளவு பெரிய இடத்துல. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நான் கரூர்ல பாதி இடம் நானே சுத்தல. ஆனா எங்க வீட்டுல வந்து பஸ் ஏறிட்டேன். ஏறி சார் சூப்பரா புக் பண்ணி கொடுத்தாரு, அது வேற விஷயம். போயிட்டியாப்பா வந்துட்டியாப்பா பாதுகாப்பா போறியாப்பா, அந்த பஸ்ல வந்தது 5 பேரு. நான் போயிட்டு காரப்பாக்க இறங்கணும்னு கால் பண்றேன் அப்படிங்கிறான். போய் காரப்பாக்க இறங்கிட்டியா, பொத்தே போயிட்டியா நீ அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா நான் இந்த மாதிரி வச்சுட்டு பாக்குறேன். ஏன்னா எங்க அப்பா அப்படிதான் செல்லமா வளர்த்தாரு இல்லையா. நான் இன்னைக்கு வரைக்குமே 6 பிள்ளைகள் வளர்ந்தாலும் கூட ஒரு பிள்ளை மாதிரி பிள்ளைங்க வச்சு தாங்கின விஷயம். இன்னைக்கு எனக்கு அப்பா இல்லை, எங்க அப்பாவோட கடவுளோட அணுகிறதுக்கு வந்து இந்த மாதிரி அப்பா அம்மா இந்த மாதிரி அக்கா தங்கச்சிங்கலாம் எனக்கு கிடைச்சிருக்கான்னு நான் சொல்லுவேன். இப்ப எங்க அப்பா கேட்ட விஷயத்த இவ்வளவு நேரம் என் வீட்டுக்காரர் வந்து நான் எதிர்பார்த்தேன். எல்லாரும் லேடிஸுக்கும் எதிர்பார்க்குற விஷயம் இருக்கு. நம்ம வீட்டுக்கார சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாரா, நம்ம வீட்டுக்கார எங்க போனியா வந்தியா அப்படின்னு கேட்க மாட்டாருன்னு கேட்கற விஷயம் இருக்கு. ஆனா 20 வருஷமா எனக்கு இல்லைங்க. ஆனா இன்னைக்கு நடந்துச்சு. 10 தடவை போனேன். தூங்கிட்டு கூட 4 மணிக்கு கூப்பிட்டாரு, தூக்கிடாது நீ பாட்டு பசங்க எங்கேயா கூட்டி போறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம இருக்கோம். சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ விஷயத்த நான் பார்த்துட்டேன். எத்தனையோ பேர் இன்னைக்கு எத்தனையோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை கூட நான் பார்த்துட்டேன். கண்பாடு சரி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி படிப்பு பதவி இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த பிசினஸை நேசிங்க. ஃபர்ஸ்ட் ரத்தம் சதை எல்லாமே நேசிக்கணும். எத்தனை மழை எத்தனை வெயில் அத்தனையும் நடந்து போவேன். மதியம் எத்தனையோ நாங்கள் சாப்பிட நல்லா இருக்கு. எத்தனையோ நாள் நான் வந்து 9 மணி 10 மணிக்கு வந்திருக்கேன். என் பிள்ளைங்க வந்து முடிதான் இருக்கும். நீங்க போட்டோல பார்த்துருப்பீங்க, தான் பார்த்துருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளை விட்டுட்டு போயிட்டா யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. இதை விட்டுட்டு தான் நான் வந்தேன். அன்னைக்கு கூட இன்னைக்கு கூட என் பையன் கூட வரேன். அப்படி இல்லப்பா எனக்கு கூட தான் பஸ் புக் பண்ணிருக்கு, நெக்ஸ்ட் டைம் உனக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி தான் விட்டு வந்தேன். புள்ள சொல்லிச்சு, அம்மா நீ பார்த்து போயிட்டு 10 மணி முடிச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்லிச்சு. எம்டொண்டாலும் பாருங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்தேன். அதை அந்த நம்பிக்கை எப்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th படிக்கிறப்ப இந்த வாய்ப்பு எடுத்தேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகிறப்ப கீ கொடுக்குறேன்னு சொன்னேன். எப்போ சொன்னேன்? 7th படிக்கிறப்ப சொன்னதுனால தான் காலேஜ் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இயர் கீயை கொடுத்தாச்சு. அவர் தான் இப்போ ஓட்டுறாரு. நிறைய பேர் இங்கே சொல்கிறதுக்கே தயக்கம். நமக்கு வருமா வராதா, நம்ம அப்படியே நம்ம ஜெயிக்க வச்சிட மாட்டாங்க. சத்தியமாக கிடையாது.
உறுதியா ஜெயிக்கணும். நாங்களும் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ.